வணக்கம். நாம அரசியல வெறும் தேர்தல் வெற்றியா தோல்வியா பாக்குறத விட்டுட்டு அது எப்படி மக்கள் வாழ்க்கைய மாத்துற ஒரு கருவியா இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு அறிவியல். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு புதுச்சேரி ஓர்லம்பேட்டை தொகுதியோட அரசியல் களத்தை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அங்க என்ன நடக்குது, அதோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க? முதல்ல ஓர்லம்பேட்டையோட கலை யதார்த்தம் என்னன்னு பாப்போம். அப்புறம் அந்த தொகுதி என்ன சொல்ல வருது, அதோட அரசியல் சிக்னல்கள் என்னென்னு புரிஞ்சுக்க போறோம். மக்களின் மனநிலை எப்படி காலப்போக்குல மாறிட்டே வந்திருக்குன்னு பாப்போம். முக்கியமா 2021 தேர்தல் முடிவுகளை ஆழமா அலசி கடைசியா ஒரு சேவைக்கான செயல்திட்டம் எப்படி இருக்கணும், ஆட்சி நிர்வாகத்துக்கான பாதை எதுன்னு பார்க்க போறோம். சரி, எந்த ஒரு அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கும் நாம முதல்ல அந்த மக்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஓர்லம்பேட்டையோட நாடி துடிப்பை சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இங்க பாருங்க, ஓர்லம்பேட்டைங்கிறது ஒரு கிராமம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு நகரப் பகுதி. இங்க விவசாயம் நடக்கிற மண் இல்ல, கான்கிரீட் தரதான் இருக்கு. இங்க பருவ காலங்கள்னா அது நகர வாழ்க்கையோட தினசரி ஏற்ற இறக்கங்கள் தான். இந்த தொகுதியோட மக்கள் தொகை எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பெரும்பாலும் தமிழ் பேசுற நகரத்துல வாழ்ற வாக்காளர்கள் தான். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க ஓட்டுப்பதிவு எப்பவுமே ரொம்ப அதிகமா இருக்கும். இது எதை காட்டுது? இங்க இருக்கிற மக்கள் அரசியல்ல எவ்வளவு ஆர்வமா எவ்வளவு ஈடுபாட்டோட இருக்காங்கன்னு இதுவே ஒரு பெரிய அடையாளம். சரி, இவ்ளோ அரசியல் ஆர்வம் இருக்கிற இந்த மக்களோட உண்மையான அன்றாட போராட்டங்கள் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்விதான் வெறும் தேர்தலையும் அரசியலையும் தாண்டி அவங்களோட நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளோட நம்மள இணைக்கப் போகுது. ரோடு சரியில்ல, தண்ணி பிரச்சனை, வடிகால் வசதி இல்ல, இதோட விலைவாசி ஏறிட்டே போகுது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்ல, இப்படிப்பட்ட அடிப்படை நகர பிரச்சனைகள் தான் இங்க வாக்காளர்களோட மனசுல இருக்கிற பெரிய கவலைகள். இந்த மாதிரியான தினசரி கேள்விகளுக்கு யாரு சரியான பதில்களை தராங்களோ அவங்க தான் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியும். ஓகே, கள யதார்த்தம் என்னன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த தொகுதியோட அரசியல் டிஎன்ஏவையே தீர்மானிக்கிற மூணு முக்கியமான சிக்னல்ஸ் இருக்கு. அது என்னன்னு ஆழமா பாப்போம் வாங்க. முதல் சிக்னல், இது ஒரு 2-வே ஃபைட். ரெண்டு பெரிய கூட்டணிகள் தான் மோதுது. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% வாக்குகளை இவங்க 2 பேருமே பிரிச்சுக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? எங்க சின்ன கட்சிகளுக்கோ சுயேட்சை வேட்பாளர்களுக்கோ ஜெயிக்கிற வாய்ப்பே இல்லைன்னே சொல்லிடலாம். ரெண்டாவது முக்கியமான சிக்னல், இங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப வலுவா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, மக்கள் தங்களுக்கு வேலை செய்யாத பிரதிநிதிய அடுத்த எலெக்ஷன்ல மாத்திடுறாங்க. இதுக்கு உதாரணமா 2016லயும் சரி 2021லயும் சரி ஜெயிக்கிற கட்சி மாறிட்டே இருந்தத பாக்கலாம். இப்போ மூணாவது, ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான சிக்னல். இந்த நம்பரை பாருங்க, 2993. என்ன இது? இதுதான் 2021 தேர்தல்ல வெற்றி தோல்வியை தீர்மானிச்ச வாக்கு வித்தியாசம். ஆமா, இந்த தொகுதியில ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். கடந்த 3 தேர்தல்களை எடுத்து பாருங்க, எல்லாத்துலயுமே ஜெயிக்கிற மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மி. இதனால என்ன தெரியுது? இங்க ஒவ்வொரு ஓட்டுக்கும் மதிப்பு அதிகம். ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு வீடும் தேர்தல் முடிவே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். கடந்த 30 வருஷமா இங்க தேர்தல் எப்படி நடந்திருக்கு, இந்த தொகுதியோட அரசியல் நினைவகம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இந்த டேபிள கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு கதை சொல்லுது. பல வருஷங்களா இந்த தொகுதி 2 பெரிய அரசியல் கட்சிகளுக்கு நடுவுல ஒரு ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டே இருக்கு. ஒரு தடவை இங்க, இன்னொரு தடவை அங்க. இது ஒரு நிலையான, நம்மால கணிக்க முடியற ஒரு அரசியல் பேட்டர்னை நமக்கு காட்டுது. இப்ப நாம கடைசியா நடந்த 2021 தேர்தலை எடுத்து அலசலாம். இங்க நம்ம நோக்கம் எந்த ஒரு தனிநபரையும் குறை சொல்றது கிடையாது. எது ஜெயிச்சது எது தோத்துதுங்கிறத தாண்டி அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிச்ச அமைப்பு ரீதியான காரணிகள் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான். 2 முக்கிய வேட்பாளர்களையும் பாப்போம். ஒருத்தர் முதல் முறையா எம்எல்ஏ தேர்தல்ல நிக்கிறாரு. இன்னொருத்தர் முன்னாள் எம்எல்ஏ, மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச முகம். ஒருத்தரோட சொத்து மதிப்பு ஒரு பக்கம், இன்னொருத்தரோடது அதை விட அதிகம். ஒருத்தர் எதிர்க்கட்சி கூட்டணியில இருக்காரு, இன்னொருத்தருக்கு ஆளுங்கட்சியோட முழு ஆதரவு இருக்கு. இந்த ஒவ்வொரு விஷயமுமே களத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்கணும். பேசுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிற மாதிரியே மத்தவங்க சொல்றத கேட்கறதுக்கான பொறுப்பும் நமக்கு இருக்கு. பொது விவாதங்கள்ல தனிப்பட்ட தாக்குதல்களுக்கு இடமில்ல. அது உண்மையும் மக்கள் பிரச்சனைகளையும் மையமா வச்சு நடந்தாதான் அது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வழிவகுக்கும். இதுவரைக்கும் நம்ம கடந்த காலத்தை அலசி ஆராய்ஞ்சோம்.
அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு இனி எதிர்காலத்துக்கான ஒரு செயல் திட்டத்தை எப்படி உருவாக்கலான்னு பாப்போம். இது வெறும் தேர்தல ஜெயிக்கிறதுக்கான ஒரு பிளான் இல்ல, அதுக்கும் மேல எப்படி திறமையா ஆட்சி செய்யறதுங்கிறதுக்கான ஒரு வரைபடம். எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஒரு பக்கம் கட்டுக்கோப்பான கட்சி தொண்டர்கள், வேட்பாளரோட நல்ல பேர், இதெல்லாம் பலம். இன்னொரு பக்கம் வளங்கள்ல பற்றாக்குறை, வேட்பாளரோட அறிமுகம் கம்மியா இருக்கிறது பலவீனம். அதே சமயம் ஆளுங்க கட்சிக்கு எதிரான மனநிலைய ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். ஆனா ஆளுங்க கட்சியோட பிரச்சாரத்தையும் பதவியில இருக்கிறவங்களோட பணபலத்தையும் ஒரு அச்சுறுத்தலா நம்ம பார்க்கணும். அப்போ வெற்றியை திரும்பவும் கைப்பற்ற என்ன செய்யணும்? 4 முக்கியமான படிகள் இருக்கு. 1, வீடு வீடா போய் மக்களோட குறைகளை காது கொடுத்து கேட்கணும். 2, கூட்டணிக்குள்ள எந்த ஒரு விரிசலும் இல்லாம ஒற்றுமையா செயற்படணும். 3, உள்ளூர் பிரச்சனைகளுக்கு இதுதான் எங்க தீர்வுன்னு தெளிவா சொல்லணும். 4, டிஜிட்டல் உலகத்துல இருக்கிற இளைஞர்களை அவங்க மொழியிலேயே போய் சேரணும். மக்களோட நம்பிக்கைய நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். தேர்தல் நேரத்துல கொடுக்கிற வாக்குறுதிகளை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நாங்க செஞ்சு முடிப்போன்னு ஒரு டார்கெட்டா மாத்தணும். இப்படி செய்யறப்போ வெளிப்படைத்தன்மை அதிகமாகும், மக்கள் உங்களை நம்புவாங்க. இன்னைக்கு நாம டிஜிட்டல் உலகத்துல வாழ்றோம், அதனால டேட்டா பிரைவசி ரொம்ப முக்கியம். மக்களோட தகவல்களை அவங்களோட அனுமதியோட ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், அதையும் பாதுகாப்பா வச்சுக்கணும். இது நம்ம இந்தியாவோட சட்டமும் கூட. அதுக்கும் மேல இது ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியத்தை மதிக்கிற விஷயம். சரி, நம்ம இந்த ஆய்வோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த தொகுதிக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கணும்னு இப்ப பார்க்கலாம். இதை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அரசியல்ங்கிறது ஒரு சூதாட்டம் கிடையாது. அது ஒரு சேவை அறிவியல். அதோட அடித்தளம் டேட்டா, அதோட நாணயம் மக்கள் நம்பிக்கை. நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.